அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 ஏற்கனவே டிஆர்பி வெப்சைட்டில் ரிசல்ட் வித் ஃபைனல் ஆன்சருக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வார இறுதிக்குள்ளார அப்படி இல்லைன்னா அடுத்த வாரத்திற்குள் சிவி லிஸ்ட் வந்து 1:1.25 ரேஷியோ அடிப்படையில் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சிவியும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நம்ம சென்ற வீடியோவில் சிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், சிவிக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது எவ்வாறு அப்படிங்கிறத வீடியோ வந்து பதிவிட்டிருந்தேன். நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவில் நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை வந்து கொடுக்குறேன். இதை மீறியும் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஒர்க்கிங் டேஸில் டிஆர்பி ஹெல்ப்லைனில் 10 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடைமுறையின்படி அவங்க வந்து சரியான விளக்கத்தை வந்து உங்களுக்கு நிச்சயமாக எந்த சந்தேகம் கேட்டாலும் அதற்குரிய சரியான விளக்கத்தை வந்து நிச்சயமாக டிஆர்பி ஹெல்ப்லைன் வந்து கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தது இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சார்ந்து கேட்டிருந்தாங்க. நான் தெளிவாக விளக்கி தான் கூறியிருந்தேன். அட்டை வடிவத்தில் இருக்கக்கூடியதும் இப்போ சமீப காலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது பேப்பர் வடிவில் கொடுக்குற ரெண்டுமே ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். ரெண்டுமே சிவி அப்போ நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் ஓல்டு கம்யூனிட்டி அந்த கார்டு தான் வச்சுருக்கேன், இப்போ நியூவாக அப்ளை பண்ணி வாங்கணுமா, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரவும் இல்லை, நீங்கள் வாங்கவும் தேவையில்லை. சரிங்களா? ஓல்டு கம்யூனிட்டி கார்டே போதுமானது. தெளிவாக சொல்லியாச்சு. இல்லை நான் வந்து ஓல்டு கம்யூனிட்டி கார்டு இருக்கக்குள்ளேயே இப்போ நியூவாகவும் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வச்சுக்கிங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டதுன்னா பயன்படுத்திக்கிங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன கொடுத்தீங்களோ அதே டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சிவி அப்போ எடுத்துகிட்டு போனால் போதும். அதனால் ஓல்டு கம்யூனிட்டி கார்டும் நமக்கு அக்செப்ட் தான். இப்போ நீங்கள் நியூவாக பேப்பரில் வாங்கியிருந்தாலும் அதுவும் அக்செப்ட் தான். என்ன ஒன்றுன்னா ஃபாதர் நேமில் வாங்கியிருக்கணும். அது எல்லாருமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போதே அப்போவே வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் எல்லாருமே 100% வந்து ஃபாதர் நேமில் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்தது, எங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா எங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க. 100% வாய்ப்பில்லை. உங்களுக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட்டில் வந்து ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் உங்களை ரிஜெக்ஷன்லாம் செய்ய மாட்டாங்க. மாறாக உங்களை வந்து அதை திருத்திக்க தான் சொல்லுவாங்களே தவிர வேறு எதுவும் வந்து உங்களை சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் அது பயப்பட தேவையில்லை. ஆனால் அதில் ஏதாவது தவறுகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, அதை வந்து முடிந்த அளவுக்கு விரைவாக திருத்திக் கொள்வதற்கு வந்து முயற்சிகள் எடுங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதில் வந்து ஃபாதர் நேம்லேயே இல்லை உங்களுடைய பெயர்லேயே ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இப்போல்லாம் அப்ளை பண்ணிங்கனாலே 3-4 நாட்களுக்குள்ளார நமக்கு வந்து புதிதாகவே நம்மளுக்கு கம்யூனிட்டி கார்டு வந்து வந்துடுது பேப்பர் வடிவில். இப்போ மிஸ்டேக்ஸ் இருந்தது, நாங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கக்குள்ள அட்டை வச்சுருந்தோம், அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தது, இப்போ நாங்கள் வந்து சரியாக வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கின இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட அதுவும் அக்செப்ட் தான். சரிங்களா? அதனால் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்லை நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எதுவுமே நீங்கள் சொல்ல தேவையில்லை. சிவி அப்போ நார்மலாக நீங்கள் என்ன ஆன்லைன் அப்ளிகேஷன் போது கொடுத்தீங்களோ கொடுங்க. எதுவுமே சப்போஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா மட்டும் அதற்குரிய விளக்கத்தை வந்து நீங்கள் கொடுத்தா போதும். சரிங்களா? மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா மட்டும், ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பேரே மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை இனிஷியல் மாறி இருக்குது, இதே மாதிரி இருந்தால் முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். புதிதாக வாங்க முயற்சி எடுங்க. வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சிவி அப்போ அதுவே நீங்கள் வந்து கேட்டாங்கன்னா காமிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் உங்களை வந்து ரிஜெக்ஷன் வந்து செய்யவே மாட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் சார்ந்து நிறைய பேர் டவுட்டு. லேட்டஸ்ட்டு கான்டாக்ட்னாலும் கேரக்டர் சர்டிஃபிகேட்னாலும் வந்து சேம் தான். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம தெளிவாக அப்போவே சொல்லியிருந்தேன், உங்களுடைய பெயர் வந்து இருக்கணும், ஃபாதர் நேம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது மேரீடாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஃபாதர் நேமு இருக்கணும் கண்டிப்பாக. அட்ரஸ் இருக்கணும். அடுத்து வந்து உங்களை மினிமம் 2 இயர்ஸ் வந்து அதில் தெரிஞ்சிருக்கணும். அந்த இதில் மினிமம் 2 இயராவது கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கணும். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அன்னைக்கு 3 மாதத்திற்குள்ளார நீங்கள் வந்து இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் போதும்னு நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா, இப்போ நாங்கள் வந்து புதிதாக இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணுமான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன கொடுத்தீங்களோ அதையே இப்போ சிவி அப்போவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை நாங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது வந்து இந்த ஃபாதர் நேம்லாம் வந்து நாங்கள் அதில் வந்து வரல, அட்ரஸும் வரல, நார்மலாக எங்கள் பேர் போட்டு தான் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் தாராளமாக புதிதாக உங்களுடைய தந்தை பெயர் அட்ரஸ்லாம் போட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சிவி அப்போ இதை கொடுத்தாலே 100% அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால் இந்த ப்ராப்பராக உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், அட்ரஸ்ஸு, இந்த மினிமம் 2 இயர்ஸ் எல்லாம்
ஏற்கனவே சரியான முறையில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே போதும். இல்லை நாங்கள் சரியாக வாங்கலை, ஆன்லைனில் வந்து அப்லோட்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போவாவது புதிதாக வாங்கி சிவியப்போ தாராளமாக இதை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதுக்கு ஏதாவது ப்ராப்பராக ஃபார்மேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த தகவல்கள்லாம் இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? அது நீங்கள் ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்டுன்னு இருந்தாலும் ஓகே தான், கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு இருந்தாலும் ஓகே தான், இல்லை கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தான். உங்கள் பேர் வரணும். இதில் பாருங்கள், சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டுக்காக உங்களுடைய பெயர், தந்தை பெயர், அட்ரஸ்ஸு, இங்கே வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 2 இயரோ இல்லை 3 இயரோ 4ஓ 5ஓ எத்தனை இயரோ கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஒரு சில ஃபார்மேட்டில் வந்து நம்ம குட்டுன்னு எழுதுகிற போல் வரும், இல்லை ஒரு சில ஃபார்மேட்டில் அதுவே வரும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை குட்டுன்னு எழுதுனாலும் கூட அது இந்த ஃபார்மேட்லேயே வந்ததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து அவங்களுடைய சைன் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். இதுதான் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட்டு வந்து இப்படி தான் வாங்கியிருக்கணும். இந்த ஃபார்மேட்டுன்னு ஒன்றும் கிடையாதுங்க. அந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்க. இப்போ யாருமே புதிதாகலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் வாங்கினதே போதுமானது. இந்த தகவல்கள்லாம் இல்லாமல் நாங்கள் வாங்கிட்டோம், அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போகும்போதாவது இந்த விவரங்கள்லாம் வந்து தயவுசெய்து வாங்கிட்டு போயிடுங்க. அடுத்ததாக லாஸ்ட்டு ஸ்டடிடு இன்ஸ்டியூஷனில் வந்து வாங்கின கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து அதுலேயும் நிறைய பேருக்கு டவுட்டு. அதான் தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக ரெகுலரில் என்ன கோர்ஸ் வந்து படிச்சிங்களோ அதற்கான கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். இப்போ வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கு டிடிஎட் மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். நாங்கள் வந்து பிஎஸ்சி, பிஎட், அதுக்கப்புறம் எம்எஸ்சிலாம் முடிச்சிருந்தேன். இப்போ நான் கடைசியாக வந்து எம்எஸ்சி படித்தேன், அங்கே வாங்கின கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து போதுமானு கேட்டிங்கன்னா தாராளமாக அதுவே போதும். அதுக்கெல்லாம் இப்போ வாங்கியிருக்கணும் அதெல்லாம் எந்த கண்டிஷனுமே கிடையாது. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட ஓகே தான். சரிங்களா? உங்கள் பேர் கொடுத்துருக்க போகிறாங்க, என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு இருக்கும், எந்த அகாடமிக் இயரில் படிச்சிங்கன்னு இருக்க போது கான்டாக்ட் வந்து குட்டு. இவ்வளவு தான். நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலுமே போதும். டிசி வந்து சப்போஸ் கடைசியாக படித்த ரெகுலர் கோர்ஸில் வந்து டிசியிலே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்டுன்னு இருந்தாலே அதுவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன கொடுத்தீங்களோ அதையே எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பர் ஃபார்மேட் வந்து லாஸ்ட் ஸ்டடிடு இன்ஸ்டியூஷனுக்கும் எதுவும் கிடையாது. சரிங்களா? அங்கே என்ன ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் அதை அப்படியே நீங்கள் வாங்கிட்டு போனாலே போதுமானது. அது நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? லாஸ்ட் ஸ்டடிடு இன்ஸ்டியூஷனுக்கு கடைசியாக எங்கே ரெகுலரில் படிச்சிங்களோ அங்கே தான் நீங்கள் வாங்கியிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் சொல்லியாச்சு, லாஸ்ட்டு ஸ்டடிடு கான்டாக்டும் நம்ம வந்து சொல்லிட்டோம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டோம். அடுத்தது முக்கியமாக இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து யார் யாரெல்லாம் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்களோ நீங்கள் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக நம்ம வந்து அப்லோடு பண்ணியிருப்பீங்க. இப்போ சிவிஎப்பும் எடுத்துகிட்டு போகணும். இல்லை நான் நோன்னு கொடுத்துட்டேன்னு நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இல்லை நான் ஸ்கூல் வரைக்கும் தமிழ் மீடியம் அது வரைக்கும் வாங்கிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. எஸ்ஸு யார் யாரெல்லாம் கொடுத்தீங்களோ நீங்கள் எல்லாருமே ப்ராப்பர் ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்டுங்கிறது தெளிவாக டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் ஓகே தான். ஏன்னா முன்னாடியெல்லாம் ஸ்கூலில் பார்த்தோன்னா நம்ம மேனுவலாக இந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணி ரவுண்ட் சீல் வச்சுலாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணி நம்ம டிஜிட்டலி சைன் பண்ணது தான் கொடுப்பாங்க. அது ரெண்டுமே ஓகே தாங்க. இப்போ நீங்கள் புதிதாகலாம் போயிட்டு எந்த ஸ்கூல்லையுமே இந்த மேனுவலாக வாங்க முடியாது. நீங்கள் டிஜிட்டலி சைன் பண்ணதே போதும். அதில் வந்து சைன் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் சைன் வந்து எதுவுமே தேவையில்லை. அதான் டிஜிட்டலி சைன் பண்ணது தான். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதார் ஓடிபிலாம் கொடுத்து தான் வந்து அப்ரூவலே கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஃபார்மேட்டும் ஓகே தான். இந்த நீங்கள் முன்னாடியே இந்த நியூ ஃபார்மேட் அந்த லைன்லாம் வந்திருக்கும்ல, இந்த ஆக்ட் படி இவங்க வந்து தமிழ் வழியில் படித்ததற்கான முன்னுரிமை வந்து கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட் இருந்தாலே போதுமானது. அதே போன்று ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் வாங்கிட்டீங்க. நீங்கள் வந்து காலேஜ்லேயுமே டயட்டில் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கே வாங்கியிருந்தால் அந்த ப்ராப்பர் ஃபார்மேட்டில் வாங்கியிருந்தாலே போதுமானது. அவ்வளோதான். அதுக்கு வந்து அந்த ஃபார்மேட்டில் வாங்கியிருந்தாலே போதும். தெளிவாக நான் சொல்லிட்டேன். இப்போ யாரும் புதிதாகலாம் நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணுமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஆஃப்லைனில் அந்த ஃபார்மேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவே 100% வந்து போதுமானது. அப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அனெக்சர் 1 மற்றும் அனெக்சர் 2 அந்த பயோடேட்டா ஃபார்ம் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மேட்லாம் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு முன்கூட்டியே வந்து சொல்லக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். நமக்கு வந்து ஃபார்மேட்டில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வந்து இருக்கும்.
இடைநிலை ஆசிரியர் உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த சிவி அப்போ ஒரு சில தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து புதிதாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நமக்கு வந்து ஃபார்மேட்டு வெளிவந்தவுடன் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃபில் பண்ணியே உங்களுக்கு வந்து தெளிவாக அந்த டெமோ வீடியோ வந்து நிச்சயமாக வந்து நான் காமிப்பேன். அந்த டைமில் காமிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அதெல்லாம் ஒரு 2-3 செட்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு மேனுவலாக வந்து முதல்ல ஒரு நீங்களாக வந்து ஒரு சாம்பிள் காப்பி வந்து ஃபில் பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் வந்து நம்ம நீங்கள் ஒரிஜினலாக எழுதி அட்டஸ்டேஷன்லாம் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அது கண்டிப்பாக நம்ம சேனலில் டெமோ வீடியோ வந்து நிச்சயமாக காட்டுவோம். அது அந்த ஃபார்மேட்டில் வந்து மாடிஃபிகேஷன் இருக்குங்கிறதால மட்டும்தான் நான் வந்து இப்போ வேணாம், அது நம்ம வெளியிட்டதுடன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அனெக்சர் 1 மற்றும் அனெக்சர் 2 அப்புறம் எல்லாம் ஃபோட்டோ வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஃபோட்டோலாம் முடிந்த அளவுக்கு ஒரு 15லிருந்து 20 ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ போய் எடுக்க வேணாம். அதே ஆன்லைன் அப்ளிகேஷன் போது இருந்த ஃபோட்டோவாக இருந்ததுன்னா ஒரு 10 ஃபோட்டோ வச்சுங்க. இல்லை நீங்கள் புதிதாக எடுக்கணுன்னாலும் கூட நீங்கள் பரவாயில்ல எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஃபோட்டோ தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்ஸு ஜாப்பில் ஜாயின் பண்ண பிறகும். அதே போன்று ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கணுன்னா தயவுசெய்து இப்போவே நீங்கள் நிறைய செட்டு எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது. அடுத்து நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து டீச்சர் ட்ரைனிங் தான். நாங்கள் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கோம், எம்எஸ்சி வச்சுருக்கோம், இல்லை பிஎட்டு அங்கே வந்து இயர் வந்துமா நிறைய பேர் அதை சார்ந்தெல்லாம் யோசிக்க வேணாம். உங்களுக்கு என்ன கல்வி தகுதியோ இப்போ டீச்சர் ட்ரைனிங் தான் நீங்கள் கொடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னா அதோடு போதும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராலாம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே அங்கே சிவி இப்போ வந்து டிகிரியோ இல்லை பிஎட்டோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ இல்லை எம்ஃபில்லோ எதையும் கேட்கவும் மாட்டாங்க. இங்கே நம்ம சொன்ன இதை தவிர்த்து ஒரு சர்டிஃபிகேட்டை கூட உங்களுக்கு கூடுதலாக அங்கே வந்து சிவி அப்போ கேட்கவே மாட்டாங்க. நீங்களும் எதுவும் அதை பொருட்படுத்த தேவையில்லை. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜாப்க்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் நம்ம வந்து ஜென்யூனஸ் வந்து வாங்கி வச்சுப்போம். ஏன்னா இன்சென்டிவ் கொடுத்தா ஃபியூச்சரில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஜென்யூனஸ் வந்து வாங்கி போகிறீங்க. தவிர நீங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்க்கு அப்புறம் படித்ததெல்லாம் வந்து நீங்கள் பொருட்படுத்த வேணாம். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை நாங்கள் வந்து இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கலை, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு கல்வி தகுதி என்னவோ அதனுடைய சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு இருந்தாலே 100% போதுமானது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக நிறைய பேர் கேட்குறாங்க, ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க, அது வந்து உண்மையான்னு கேட்டிருந்தாங்க. யார் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ நான் வேலைக்கும் வந்துட்டேன், எங்களுக்கும் கேட்கல. எனக்கு பிறகு வந்து ஒரு 4-5 செட்டு வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. நான் அவங்களெலாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கும் யாருக்கும் கேட்கல. அப்படி யார் தான் அப்படி ஒரு புதிதாக உங்ககிட்ட சொன்னாங்கன்னு தெரியல. ஹால் டிக்கெட் வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஹால் டிக்கெட்லாம் வந்து உங்களுக்கு அவசியம் இல்லை. சரிங்களா? அதனால் அதை பற்றி நீங்கள் யாரும் யோசிக்கவே வேணாம். கால் லெட்டர் வந்து வெளியிடும்போது அதை தான் நான் சொன்னேன். கால் லெட்டர் வெளியிடும்போது அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். மெயில் அனுப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா கால் லெட்டர் தான் உங்களுக்கு அந்த டைமில் வந்து தேவைப்படும். வெளியிட்டதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். மற்றபடி இப்போ ஹால் டிக்கெட் இல்லை, எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்குறீங்க. தயவுசெய்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஹால் டிக்கெட்லாம் இப்போ அவசியம் இல்லை. அதே போன்று எம்ப்ளாய்மெண்ட் கார்டை சார்ந்த நான் தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துட்டேங்க. நாங்கள் வரக்குள்ளேயும் எனக்கெலாம் இதுக்கு மார்க்கே இருந்தது. நான் அப்பயும் கூட இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலையில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இப்போ நமக்கு எதுவுமே வெயிட்டேஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் சொல்லி இப்போ நிறைய பேர் மீண்டுமே கேட்குறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து நான் ரினியூவல் போயிடுச்சு, இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் நான் தான் சொல்லிட்டேன். ஏற்கனவே லைவில் இருந்ததுன்னா ஓகே வச்சுங்க. அங்கெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களை வந்து சிவி எப்போவோ இல்லை ஜாயின் பண்ணுறப்ப கேட்கவே மாட்டாங்க. நான் சொல்கிறது உங்கள் திருப்திக்காக லைவில் வச்சுக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்ஸ் ஜாப்க்கு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளதை வந்து கட் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக மேபி ஸ்கூலில் வேணால் கேட்டால் கேட்பேன். எங்களுக்கெல்லாம் அது மாதிரி எதுவும் கேட்கல. சரிங்களா? அதனால் நீங்கள் புதிதாக அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணுன்னாலும் வாங்கி வச்சுங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுக்கெல்லாம் இந்த டேட்டு அந்த டேட்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதனால் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. அதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். வேறு இது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நிறைய பேர் அடுத்தது பார்த்தீங்கன்னா கமெண்டில் ஆதார் கார்டு வந்து அவசியமானு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டெலாம் ஒன்றும் எதுவும் இல்லை. ஆனால் பிஜியில் பார்த்தீங்கன்னா அது வேறு இருந்தது. ஆதார் கார்டு வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக எடுத்துகிட்டு வர சொல்லிதான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு அப்படி கிடையாது. ஆதாரில் வந்து இப்போ நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறாங்கன்னா, ஆதாரில் வந்து எங்களுக்கு அட்ரஸ் மாறி இருக்குது, ஹஸ்பண்ட் நேம் இருக்குது, இது மாதிரி நிறைய பேருக்கு அதுக்கு அந்த அட்ரஸுக்கு இதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆதார் கார்டில் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் அந்த டைமில் கேட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து ஆதார் கார்டே வந்து அந்த லிஸ்ட்லேயே இல்லை. அதனால் நீங்கள் வந்து அதில் எங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது, அட்ரஸ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. அது நமக்கு தேவையும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ் ஜாப்பில் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா
உங்கள் பெயர் இனிஷியலோட மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது, அவ்வளவுதான். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் ஜாபில் வந்ததுக்கப்புறம் எம்எஸ்சில் வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் ஐடி கிரியேட் பண்ணுவாங்க. அதன் பிறகுலாம் நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. இப்போ தான் ஆதார் கரெக்ஷன்லாம் ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஆகிடுது. அதனால் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லது, அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடையாது. இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரவே வராது. அதையும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நம்ம வந்து சென்ற வீடியோவில் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். அதனை தவிர்த்து மற்ற சான்றிதழ் எதையுமே வந்து அங்கே கேட்கவும் மாட்டாங்க. இது 100% வந்து உண்மை தான். இது நம்ம இப்போ சொன்னதை தவிர்த்து வேறு எதையுமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் பொருட்படுத்த தேவையில்லை. சிவிக்கு வந்து இப்போவே நான் சொல்கிறேன், ஓரளவு நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாருமே சிவிக்கு வந்து நீங்கள் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தது வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நிறைய ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக காலியிடங்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும். நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுமே சொல்கிறாங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி தான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கோம். அவங்க கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து காலியிடங்களை வந்து அதிகமான அளவு நிரப்போம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். அடுத்த இப்போ நமக்கு சிவி லிஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு அடண்டம் வந்து வெளியாகுங்கிற நம்பிக்கையோடு எல்லாருமே இருங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது, கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக முடியும். அவங்களும் அதற்கான முயற்சிகளை தான் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் அத்தகைய முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கட் ஆஃப் சார்ந்து இனியும் வந்து நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம். நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன். கடைசி கட் ஆஃப் வந்து உங்களுடைய கேட்டகரியில் இவ்வளோ தான் வரும்னு சொல்லி யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை சார்ந்து யோசிக்கவே வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் தான். நமக்கு வந்து வெளியிட்டாச்சுனாலே தெரியும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதுங்கிறது. நமக்கு வந்து டீட்டெயிலாக அதிலே வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் நம்ம அடுத்த வீடியோ வந்து சிவி லிஸ்ட் வந்து எப்போ டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடுறாங்களோ உடனடியாக வந்து நம்ம பதிவிடுவோம். அதன் பிறகு அந்த அனெக்சர் 1 அனெக்சர் 2லாம் நமக்கு வந்து நியூ ஃபார்மேட் என்ன கொடுக்குறாங்களோ அதை ஃபில் பண்ணி நிச்சயமாக நம்ம சேனலில் வீடியோ வந்து பதிவிடுவேன். முடிந்த அளவுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொன்று கேட்டிருந்தாங்க, இந்த கடைசியாக 2022 டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து இனிஷியல் வந்து கொடுக்கவே இல்லை, டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து இனிஷியல் வந்து கொடுக்கல அப்படின்னு. இப்போ ஏன்னா பேப்பர் 2ல் 2022 முடித்தவங்களுக்குமே இனிஷியல் இல்லாமல் தான் இருந்தது. அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. அது வந்து டிஆர்பியால் கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்லேயே யாருக்கும் இனிஷியல் இல்லாமல் மட்டும்தான் இருந்தது. அதனால் அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் சிவி அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் சிவி லிஸ்ட்டை வெளியிடும்போது இனிஷியல் இல்லைன்னாலும் கவலைப்படக்கூடாது. சிவி அப்போது நீங்கள் சொல்லணும், நாங்கள் 2022 பேட்சில் டெட்டு பாஸ் பண்ணோம், அப்போ யாருக்குமே வந்து இனிஷியல் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை நோட் பண்ணி இனிஷியல் போட்டுப்பாங்க. அந்த இனிஷியலோட உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேருக்கு பின்னாடி இனிஷியலோட வரும். அதனால் அதை சார்ந்து நீங்கள் வந்து பொருட்படுத்த வேண்டாம். சரிங்களா? இனிஷியல் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் சொன்னீங்கன்னாலே அவங்க வந்து அதில் கரெக்ஷன் செஞ்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து அனெக்சர் 1 அனெக்சர் 2லாம் ஃபில் பண்ணக்குள்ளே உங்கள் பேர் இனிஷியலோடையே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இதுவும் வந்து 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. கடைசியாக நடந்த டெட்டில் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேப்பர் 2ல் எல்லாருக்குமே இனிஷியல் இல்லாமல் இருந்தது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல, கேட்டிருந்ததால் சொல்கிறேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இதை சார்ந்து டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க முடிந்த அளவுக்கு. இல்லைனாலும் டிஆர்பி ஹெல்ப்லைன் வந்து ஒர்க்கிங் டேஸில் காலை 10 மணிக்கு மேலே நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.